இதுதான் மலை கிராமத்து கோவில். பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மலை கிராமத்து கோவில் அப்படிங்கிறது கடல் மட்டத்திலேருந்து 1100 மீட்டர் மேலே இருக்குது. இங்கே இருக்கிற வழிபாட்டு முறைகளும் இயற்கையோடு ஒன்றிதான் இருக்கும். இங்கு சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட கோபுரங்கள், சிலைகள் இருக்காது. அவர்கள் அந்த வழிபாட்டு முறையை பல ஆயிரம் வருடங்களாக பின்பற்றி வருவார்கள். அப்படி ஒரு கோயிலை பார்த்தோன்னே மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஒரு கோவிலை என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சி அதை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். எல்லா வழிபாட்டு முறையும், எல்லா கடவுளும், எல்லா மதமும் மக்களுக்கு நல்லது செய்யறது தான் இருக்குது. இங்கே இருக்கிற அந்த சிவலிங்கம் சின்னதாக இருக்குது. அவங்க ஒரு முறையில் அதையை பிரதிஷ்டை செஞ்சு வழிபாட்டுக்கு வச்சுருக்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு பரவசம் இருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ அழகாக இருக்குது. நாம் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எல்லா கடவுளும் நமக்கு நன்மை தான் செய்யும் அப்படின்னு நம்பி நமக்குள்ள ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னம்னா கடவுள் எப்போவுமே நமக்கு நல்ல வரங்களை தந்துகிட்டே இருப்பாங்க. ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத ஒரு நிலையை கடவுள் நமக்காக உருவாக்கி கொடுப்பார். அதற்கு மனிதராகிய நாம தான் விசால மனதோட கடவுளின் பெயரால் சண்டை போடாமல் எல்லா கடவுளையும் நாம் அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த இடம் எவ்வளோ இயற்கையோட, கோவிலும் எவ்வளோ இயற்கையோட ஒன்றி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ தான் மழை பெஞ்சு மலை மேகங்கள் புகையாக கக்கிட்டு இருக்குது. த மிஸ்ட், த மேகமூட்டம். அந்த இயற்கை, அந்த கார்த்திகை மாதம் அதிலிருந்து வரக்கூடிய பனிப்பொழிவும், அங்கே இருக்கிற அந்த மேக கூட்டங்களும் மனசுக்கு சந்தோஷம் தருமா அப்படின்னம்னா கண்டிப்பாக தரும். இந்நேரம் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அதை பார்க்கவே அடடா எப்படி இருக்குது பாருடா இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுமா அப்படின்னம்னா கண்டிப்பாக தோணும். இயற்கையும் கடவுளும் ஒன்று தான். அதனால தான் பெரிய பெரிய நமது கடவுள்கள் எல்லாமே மலையில் இருப்பாங்க. நாம் பிரயாணம் போய் சதுரகிரி மலையாகட்டும், ஐயப்ப மலையாகட்டும், அந்த இயற்கையை கடந்து போய் அங்கே இருக்கிற கடவுளை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி தான் இயற்கையை நீங்கள் நேசிக்க தொடங்கினோம்னா நல்லது நடக்கும். இயற்கையை நேசிச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தோணும். டீ இன்றி அமையாத உலகு, நீர் இன்றி அமையாத உலகுன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா டீ இன்றி அமையாத உலகு. ஒரு டீயை ரசித்து குடிக்கிறதுக்காக பழகணும். வீட்டில் டெய்லியும் தான் டீ குடிக்கிறோம். அதே டீயை தான் வேறொரு ஊருக்கு போய் குடிக்க போகிறோம். நம்ம ஊரில் இருக்கிற அதே சாமி தான் வெளியூரில் இருக்கும். ஆனால் ஒரு நம்பிக்கையோடு போகிறோமே, அதே நம்பிக்கை ஒரு டீ குடிக்கிறதுக்கும் என்னைக்கு பக்குவம் வருதோ அன்னைக்கு நாம் மனிதத்திலேருந்து ஒரு மேன்மை அடைகிற பக்குவம் வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த டீயை குடிக்கிறதுக்காகத்தான் ஆஸ்மூர் போயிருக்கிறோம். நீங்களும் பாருங்கள், முடிஞ்சால் ஒவ்வொரு ஊருக்கும் சென்று இயற்கையை ரசித்து அங்கே இருக்கிற மக்களோட பழகி அந்த கலாச்சாரங்களை தெரிஞ்சு அதை 4 பேருக்கு தெரியப்படுத்தி இயற்கையும் கடவுளும் ஒன்று தான். இயற்கை எல்லாமே நமக்கு தரும். அந்த இயற்கையை நாம் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியும் நம்ம வாழ்வியலை ஒன்றும் பொழுது மனதில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக பறந்து போயிடும். ஸோ அப்படியே இந்த காட் ரோடு, இதுதான் திம்ப மலைப்பாதை. இதையும் பதிவு பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்போ தான் 2 குழந்தைங்க தலையை வெளியே விட்டுட்டு வருது. ஆமாம், ஆக்சுவலாக அதெல்லாம் சைல்டு அப்யூஸ். ஆமாம், குழந்தைகளே காட்டுறதில்லை.
நான்லாம் எட்டி பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். அந்த அளவுக்குலாம் அறிவில்லை. நமக்கு அந்த அளவுக்கு, எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. நம்ம இதில் 10 வீடியோ இருக்கு. புரியல. இல்லை, நம்மக்கிட்ட இதே வீடியோ நிறைய இருக்குது. எனக்கும் போர் அடிக்குது. வருஷமா பழக்கம், 20 வருஷம் பழக்கம். ஆனால் உங்ககிட்ட பேசுகிறதில்ல, அந்த மாதிரி அவங்ககிட்ட பேச மாட்டோம். அந்த எந்த ஒரு டாபிக்குமே ரீச் ஆகாது. தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா? இல்லை, அவங்க ஒரு நார்மலாக, நம்மலாம் ரொம்ப சித்தாந்த ரீதியாக போகிறோம்ல, அவங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோதான். எதுக்கு வாங்கணும்னா அவன் தலையை வெளியே நீட்டிட்டு இருக்கான்.
எப்படிங்க? நாளைக்கு இல்லை வேண்டியது என் போஸ்டெல்லாம் நிறைய பேர் எடுத்துட்டு போவாங்க. அவ்வளோதான் எனக்கு அந்த சினிமாவில் போய் வாங்க அதுவே வந்து அவன் கண்டுபிடிச்சி தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அப்பவே போய் உட்காந்து வீடியோ பண்ணி நீதியால் இந்த உலகத்திலேருந்து எடுத்தது. அந்த தியரி உலகத்தில் எவனுமே சொல்லியிருக்க மாட்டான். இந்த தியரி கம்மனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நோய் குணமாகிற மாதிரி படம் நோய் குணமாகிற மாதிரி படம் பண்ணிடு அப்படின்ட்டோம்னா சூப்பராக இருக்கு. இப்போ